தெனாலிராமர் தான் ஆசையாக கட்டிய வீட்டை அரசர் கிருஷ்ணதேவராயர் யாருக்கு கொடுக்க சொன்னார்? தெனாலிராமர் கொடுத்தாரா அப்படிங்கிறதையும், தன் தந்திரத்தால திருடர்களை வேலை வாங்கியது எப்படி அப்படிங்கிற 2 தெனாலிராமன் கதைகளைத்தான் நாம இந்த காணொளியில கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். ஒரு முறை அரசரிடம் அதிகமாகவே வெகுமதி பெற்றார் தெனாலிராமர். வெகுமதியுடன் வந்து கொண்டிருந்த ராமருக்கு வெகுமதியால் கிடைத்த பணம் ஏராளமாக இருக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ பளீரென அவர் மனதுல அற்புதமா வீடு கட்டினால் என்ன அப்படின்னு தோணுச்சு. உடனே வீடு கட்டுவதற்கான வேலையை ஆரம்பிச்சாரு. படு ஜோராக கட்டிட வேலை முன்னேற்றம் அடைஞ்சது. ராமர் வீடு கட்டி வரும் செய்தி அரசர் காதுக்கு சென்றது. ஒரு நாள் மந்திரி அரசரிடம், அரசே, தங்களிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ராமர் வீடு கட்டுகிறார் அப்படின்னு மனசுல பொறாமையோட ஒரு மந்திரி சொன்னாரு அரசர்கிட்ட. அந்த செய்தியை கேட்ட அரசர், அப்படியா என்று சொல்லிவிட்டு ஒரு யோசனை செய்தார். ஆசையா வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் தெனாலிராமருக்கு ஒரு பரீட்சை வைப்போம், என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு மறுநாள் அரசவையில் நுழைந்த ராமரிடம், அரசர், என்ன ராமா, வீடு கட்டுகிறாயாமே அப்படின்னு கேட்கிறார். ஆம் அரசே என்கிறார் தெனாலிராமர். அரசர், அந்த வீட்டை தானம் கொடுத்துவிடு, வேறு வீடு கட்டிக்கொள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. ராமரும் மறுப்பேதும் சொல்லாமல், தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அரசே என்று சொல்லிவிட்டாரு. அரசர் சொன்னது ராமருக்கு அதிர்ச்சியை தந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கல. என்ன செய்வது? அரசரை மீறி எதுவும் செய்ய முடியாது, மீறினால் உயிர் போய்விடும், கழுத்தை சீவி விடுவார். அப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து போறாரு. எதுவுமே தோன்றல அவருக்கு. கவலை தோய்ந்த முகத்தோட வீட்டிற்கு வந்தாரு. ராமர் கவலையாக இருப்பதை பார்த்த அவர் மனைவி, என்ன கவலையாக இருக்கிறீர்கள், அரசர் எதுவும் சொன்னாரா அப்படின்னு கேட்க, ராமர், இப்போது நாம் கட்டி கொண்டிருக்கும் வீட்டை தானம் கொடுக்க சொல்கிறார் அரசர் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமரின் மனைவி, இதென்ன பைத்தியக்காரத்தனம் என்று கோபமாக கேட்க, ராமரோ, என்ன செய்வது, அரசரின் ஆணையை மீறக்கூடாது என்றார். அதற்காக கட்டிய வீட்டை கொடுப்பீர்களா என்று கோபமாக கேட்டால் அவர் மனைவி. ராமர், பேசாமல் இரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அன்று இரவு ராமர், ஆம், இப்படி செய்யலாம், இதுதான் சரியான யோசனை என்று ஒரு முடிவுக்கு வந்தார். வீடு கட்டி முடிந்தது. தெனாலிராமர் வீட்டின் முன் ஒரு பலகையை வைத்தார். அதில் இலவசம், போதும் என்று நினைப்பவருக்கு இந்த வீடு இலவசம் என்று எழுதி வைத்தார். இந்த அறிவிப்பு பலகையை பற்றி கேள்விப்பட்டவுடன் எல்லோரும் ஆசையோடு சென்று பார்த்தார்கள். என்னது, ஆசை இல்லாதவருக்கா என்று சொல்லி ஏமாற்றமாக திரும்பி போனாங்க. ஒரு நாள் ஒருவன் அங்கு வந்தான். வந்தவன் ராமரிடம், ஐயா, நான் ரொம்ப ஏழை, இந்த வீட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஏன் என்று கேட்டதற்கு அவன், எனக்கு போதும் என்ற மனம் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ராமன், போதும் என்ற மனம் இருந்தால் இந்த வீட்டை ஏன் நீ விரும்புகிறாய் என்று கேட்டவுடன் வீடு கேட்டு வந்தவன் தலை தெறிக்க ஓடினான். அரசர் ராமரை அரசவைக்கு அழைச்சார். வந்தவரிடம், ஏன் ராமா, வந்ததே ஒருவன் தான், அவனையும் ஏமாற்றி விட்டாயே என்று கேட்டவுடன் ராமர், இல்லை அரசே, தெரிந்து கொண்டேன் என்றார். உடனே அரசர், என்ன தெரிந்து கொண்டாய், ஏமாற்றுவதற்கா அப்படின்னு கிண்டலா கேட்டாரு. இல்லை, போதுமென்ற மனம் எவருக்கும் இங்கு இல்லை என்று தெரிந்து கொண்டேன் என்றார் ராமர். அரசர், அப்படியானால் அந்த வீட்டை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். ராமர், அரசே, மதிப்பிற்குரிய தங்கள் தலைமையில் புதுமனை புகுவிழா நடத்தி நான் குடிபோகப் போகிறேன் என்றார். அதற்கு அரசர், ஏன் அந்த முடிவுக்கு வந்தாய் என்று கேட்க, ஆம் அரசே, அந்த வீடு போதும் என்கிற மனம் எனக்கு இருக்கிறது என்று ராமர் சொன்னதும் கிருஷ்ணதேவராயர் வாய் விட்டு சிரித்தே விட்டார். கெட்டிக்காரன் தான் நீ, இதிலும் ஜெயித்து விட்டாயே என மனமாற பாராட்டி பரிசுகளும் கொடுத்தார். அடுத்து, திருடர்களை எப்படி வேலை வாங்கினார் தெனாலிராமர் என்னும் கதையை கேட்கலாம் வாங்க. அரசரை மகிழ்விப்பதற்காக தினமும் காலையில் சீக்கிரமே வீட்டை விட்டு சென்று இரவில் நேரம் கழித்துத்தான் திரும்புவார் ராமர். ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. பருவமழை தவறிவிட்டதால் குளம், குட்டை, ஏரி எல்லாம் வற்றி காணப்பட்டது. தெனாலிராமர் வீட்டு கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது. இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டார் தெனாலிராமர். ஒரு பௌர்ணமி நாளில் அவர் தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்த போது, இந்த வாரம் முழுவதும் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச முடியாமல் போய்விட்டது, நாளை எப்படியாவது நீர் பாய்ச்சி விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தாரு. வரும் வழியில 2 கரிய உருவங்கள் ரகசியமா பேசி கொண்டிருந்தது தெனாலிராமனுடைய காதுல விழுந்தது. அவங்க பேசி கொண்டிருப்பதை பார்த்தா தன் வீட்டைத்தான் அன்றைக்கு
திருட்டிற்கு குறிவைத்திருக்கிறார்கள் என்று அவருக்கு புரிந்தது. உடனே ராமர், திருடர்களோ தெனாலிராமர் கவனிப்பதை கவனிக்கல. திருடர்கள் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நான் அதை பார்த்து விட்டதை அவர்கள் கவனிக்கவே இல்லை. நல்லது நல்லது, ஏதாவது உபாயம் செய்வோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு தெனாலிராமர். நேராக தன் வீட்டை நோக்கி நடந்தாரு. வீட்டுக்குள்ள நுழைந்ததும் அவருடைய மனைவி, வாங்க சாப்பாடு ஆறிவிட்டது, சூடாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தெனாலிராமர் அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் அவள் ஆச்சரியப்படும்படி ராமர் தன் குரலை உயர்த்தி அவரை பார்த்து கத்துறாரு. அடியே, நம் நாட்டில் பருவமழை தவறிவிட்டதால பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அதனால நிறைய திருட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நகரம் முழுவதும் திருடர்கள் இருக்கிறார்களாம். அதனால் விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் பூட்டி வைத்துக் கொள்ளுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை தந்துள்ளோம் அப்படின்னு சொல்றாரு தெனாலிராமர். உடனே மனைவி, ஐயோ, நாம் என்ன செய்வது? தூங்கும் வரை நான் தாழ்பால் கூட போடுவதில்லையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராமர், இனி ஜாக்கிரதையாக இருப்போம். உன் நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், பணம் எல்லாவற்றையும் ஒரு பெட்டியில் வை. அதை நம் கிணற்றில் வீசி விடுகிறேன். எந்த திருடனாலும் நம் பொருட்கள் கிணற்றில் இருப்பதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சத்தமா சொல்றாரு. திருடர்கள் காதுக்கு கேட்கிறபடி வெளியில் நின்று கொண்டிருந்த திருடர்கள், ஆஹா, நீ அப்படி திட்டமிடுகிறாயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ராமர் தன் மனைவியின் பக்கத்தில் சென்று மெல்லிய குரலில், வெளியில் 2 திருடர்கள் நிற்கிறார்கள், பெட்டியில் ஏதேனும் கனமான பொருட்களை வை என்று சொல்லிவிட்டு பின்னர் உரத்த குரலில், வீட்டிலுள்ள நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு பூட்டு. நாம் இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல் கிணற்றில் கொண்டு போய் போட்டு விடுவோம். தீர்ந்து திருட்டு பயம் ஒழிந்ததும் மீண்டும் கிணற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்றதும் ராமரின் மனைவி அவர் சொன்னதன் கருத்தை புரிந்து கொண்டார். தனக்குள், நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால் மாவாட்டும் கல் தான் சரியான பொருள் என்று நினைத்து கொண்டு ஒரு பழைய பெட்டியில் கல், மண், பழைய பொருட்களை எல்லாம் போட்டு மூடினார். அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி விட்டார் தெனாலிராமர். நீ நாம் நிம்மதியாக தூங்க வேண்டியதுதான் என்று நினைத்தவாறே தூங்க போனார். சிறிது நேரத்தில் வீட்டின் விளக்குகள் எல்லாம் அணைந்த பிறகு திருடர்களில் ஒருவன், அவர்கள் தூங்கிவிட்டார்கள் போலிருக்கிறது, இப்போது நம் வேலையை செய்ய வேண்டியதான். தெனாலிராமர் வீட்டிற்குள் புகுந்து திருட வேண்டிய வேலையை செய்ய விடாமல் நம் வேலையை சுலபமாகிவிட்டார். இனி நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று மற்றொரு திருடனிடம் சொன்னான். பின்னர் அவர்கள் கிணற்றுக்குள் ரகசியமாக எட்டி பார்த்தார்கள். ஒரு திருடன், அதிக தண்ணீர் இருப்பதாக தெரியவில்லை என்றதும் மற்றவன், அப்படியா, ரொம்ப நல்லது, நம் வேலை எளிதாக முடிந்துவிடும் என்றான் மகிழ்ச்சியுடன். பின்னர் திருடர்கள் கிணற்றிலிருந்து நீரை இறைக்கத் தொடங்கினாங்க. இரவு முழுவதும் வேலை செய்தாங்க. ஐயோ, என் முதுகு வலிக்கிறதே, உனக்கு பெட்டி தெரிகிறதா பார் என்று ஒரு திருடன் சொன்னவுடன் மற்றொரு திருடன் எட்டி பார்த்துவிட்டு, இன்னும் இல்லை, வா தொடர்ந்து வேலையை செய்வோம் என்றான். இப்படியே பொழுது விடிந்து விட்டது. ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறைந்தபாடில்லை. அப்போது ஒருவன், பொழுது விடிந்து விட்டது, மீண்டும் இரவு வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டியை எடுத்துக் கொள்வோம் என்றான். அதே நேரம் ராமர் தனது தோட்டம் முழுவதற்கும் தேவையான தண்ணீர் கிடைத்து விட்டதா என்று பார்த்தார். அந்த முட்டாள்களை விடுவிக்க இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்தவாறே கிணற்றடிக்கு சென்றார். திருடர்களிடம், நல்லது நண்பர்களே, நன்றாகத்தான் வேலை செய்தீர்கள். நாளைக்கு வந்து மெனக்கெட வேண்டாம். நீங்கள் இறைத்த தண்ணீரே இன்னும் 3 தினங்களுக்கு போதும். அதனால் 3 தினங்கள் கழித்து வந்து நீர் இறைத்தால் போதும். உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்றார். இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த திருடர்கள் கயிற்றை அப்படியே விட்டுவிட்டு, ஐயோ, மாட்டிக்கொள்ள போகிறோம், வா ஓடிவிடுவோம் என்று ஓடினார்கள். அவர்கள் ஓடுவதை பார்த்து ராமர் மனைவியிடம், ஆஹாஹா, அவர்கள் ஓடுவதை பார் என்று சொல்லி சிரித்தார். மறுநாள் அரசவையில் அரசரிடம் இரவில் நடந்த துணிகர செயலை சொன்னார். அதை கேட்ட அரசர், நீ திருடர்களை தந்திரமாக ஏமாற்றியதோடு மட்டுமில்லாமல் வேலையும் வாங்கி கொண்டாய். ஆஹாஹா, நான் பார்த்ததிலேயே சரியான சாமர்த்தியசாலி நீதான் என்று சிரித்தவாறே சொன்னார். நிறைய பொறுப்புகளால் களைத்து போன மனதை தனது வேடிக்கையால் மகிழ்வித்த ராமருக்கு ஒரு பை நிறைய பணம் கொடுத்தார். நாட்கள் செல்ல செல்ல அரசர் ராமரை மிக முக்கியமானவராக கருதினார். எத்தனை நாள்தான் ராமனின் அதிர்ஷ்டம் நீடிக்கும் என்று சபையும் அதிசயிக்க தொடங்கியது. இன்னும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.